Hello everyone, welcome to MCBS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 6th சாப்டர் 5 மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த் அண்ட் மோஷன் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் அடுத்தடுத்து ஒர்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Deepa, a curious 11 years old girl, lives in a town of the state of Haryana. The new school year has started. Deepa needs a new uniform since she has grown taller. Her mother takes her to cloth shop. She asks for a 2-meter cloth piece. The shopkeeper measures the cloth using a metal measuring rod. தீபா அப்படிங்கிறவ எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னா ரொம்ப ஆர்வமான 11 வயசு பொண்ணு. எங்கே இருக்காங்க அப்படின்னா ஹரியானாவில் இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் இயர் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வந்து கொஞ்சம் க்ரோவும் ஆகிட்டாங்கங்கிறதுனால அவங்க அம்மா வந்து யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்காக கிளாத் ஷாப் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கிளாத் ஷாப்பில் போயிட்டு 2 மீட்டர் கிளாத் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஷாப் கீப்பர் வந்து அந்த கிளாத்தை எப்படி மெஷர் பண்ணுறாரு அப்படின்னா மெஷரிங் ராடு வச்சு மெஷர் பண்ணுறாரு. தென் த டெய்லர் டேக்ஸ் ஹர் மெஷர்மெண்ட் யூசிங் எ ஃப்ளெக்சிபிள் மெஷரிங் டேப். ஹெர் மதர் இன்ஸ்ட்ரக்ட் த டெய்லர் டு இன்க்ரீஸ் த லென்த் ஆஃப் ஹர் யூனிஃபார்ம் பை 4 அங்குலம் 4 ஃபிங்கர்ஸ் வித். அப்புறம் டெய்லர்கிட்ட போகிறாங்க. டெய்லர் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் மெஷரிங் டேப் வச்சு மெஷர் பண்ணுறாரு. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4 அங்குலா லென்த் வந்து ஜாஸ்தி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 4 அங்குலானா என்ன அப்படின்னா 4 அங்குலம், 4 அங்குலம்னு தமிழில் சொல்லுவாங்க. 4 ஃபிங்கர் வித்தை தான் 4 அங்குலான்னு சொல்லுவாங்க. த டேப் அண்ட் ராட் சிமிலர் டு த ஸ்கேல் தட் த எல்டர் சிஸ்டர் ஹேஸ் இன் ஹர் ஜாமெண்ட்ரி பாக்ஸ். வாட் டிட் மதர் மீன் பை 4 அங்குலாம்? எல்டர் சிஸ்டர்னால் யார்? அவங்களோட அக்கா வந்து அவங்க பாக்ஸில் வந்து ஒரு ஸ்கேல் வச்சுருக்காங்க. அந்த ஸ்கேலும் இந்த ராடும் சேமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 4 அங்குலா அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. Deepa shares her experience with her school friends Anis, Hardeep, Padma, Dansin, and this leads to a discussion amongst them. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அனீஸ், ஹர்தீப், பத்மா, தான்சன் இவங்கக்கிட்ட எல்லாருமே நான் வந்து ஒரு கிளாத் ஷாப்புக்கு போனேன். அவங்க வந்து ஒரு மெஷரிங் ராடு வச்சு மெஷர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஷாப்புக்கு போனேன். டெய்லர் ஷாப் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் டேப் வச்சு மெஷர் பண்ணார். இன்னும் அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுறா. ஹவு டு வி மெஷர்? எப்படி வந்து நம்ம மெஷர் பண்ணுறது? ஹர்தீப் சேஸ், ஐ ஹவ் சீன் மை கிராண்ட் மதர் மெஷரிங் கிளாத் பை த லென்த் ஆஃப் ஹர் ஆர்ம். ஹர்தீப் வந்து சொல்கிறா, நான் என்னோட பாட்டி வந்து அவங்களோட கை, அவங்களோட ஆம், முளம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அவங்க கையை வச்சு மெஷர் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஹாவ் யூ எவர் சீன் ஹவ் அ ஃபார்மர் மெஷர் லென்த் டு டிவைட் ஹிஸ் ஃபீல்டு இன் டு பெட்? ஹீ வாக்ஸ் அண்ட் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைட்ஸ் சே பத்மா. இப்போ அவங்களோட ஃப்ரெண்டு பத்மாங்கிறவங்க சொல்கிறாங்க, ஃபார்மர் வந்து அவங்களோட ஃபீல்டை, அவங்களோட வயலை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு தெரியுமா? ஒரு பாத்தியாக பிரிப்பாங்கள்ல, அதை எப்படி பிரிக்கிறாங்க தெரியுமா? ஹீ வாக் அண்ட் கவுண்ட் த நம்பர். அவங்க எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா நடந்து போய் எத்தனை ஸ்டெப்ஸ் வைக்கிறாங்களோ அந்த அத்தனை ஸ்டெப்ஸ் வச்சு அவங்க மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பத்மா சொல்கிறாங்க. Oh, not just a length of a stride. Sometimes they also using length of their feet to measure and ஆனிஸ் வந்து சொல்கிறான், அவங்களோட ஸ்டெப்பை மட்டுமே வச்சு என்ன செய்ய மாட்டாங்க, மெஷர் பண்ண மாட்டாங்க. சில நேரம் அவங்களோட ஃபீட்டு ஒரு காலை ஒட்டி இன்னொரு கால் வச்சு நடந்து அப்படியும் அளப்பாங்க. அதுதான் ஃபீட்டுன்னு சொல்லுவோம். Deepa says excitedly, measuring the length of using body parts must be so much fun. Let us also measure something using a body part. தீபா வந்து சொல்கிறா, பாடி பார்ட்ஸை வச்சு மெஷர் பண்ணும்போது நிறைய ஃபன்னாக இருக்குது. இன்னும் என்னென்ன பாடி பார்ட்ஸ் வந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. வாட் சுட் வி மெஷர்? ஓகே, லெட் அஸ் மெஷர் த லென்த் ஆஃப் அ டேபிள் இன் அவர் கிளாஸ் ரூம் சேஸ் டான்சின். இப்போ டான்சின் அப்படிங்கிற பையன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போ நம்மளோட கிளாஸ் ரூமில் இருக்கிற டேபிளை வந்து மெஷர் பண்ணுவோம். எப்படி மெஷர் பண்ணுறது? பத்மா ஆட்ஸ், அண்ட் விச் பாடி பார்ட்ஸ் சுட் வி யூஸ் டு மெஷர் இட்? பத்மா வந்து சொல்கிறான், எந்த பாடி பார்ட்ஸ் வச்சு நம்ம இந்த டேபிளை மெஷர் பண்ண முடியும்? Deepa says, let us use our hands palm. I will show you how to use. I have seen my mother using it. She calls ballast. இப்போ வந்து தீபா வந்து சொல்கிறா, அவங்க அம்மா வந்து ஹேண்ட்ஸ் பம்ப் வந்து யூஸ் பண்ணுறத பார்த்துருக்கா. ஸோ நான் வந்து எப்படி மெஷர் பண்ணுறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹேண்ட் பம்ப்னா என்ன அப்படின்னா, இப்போ கையை விரித்து வச்சோம் அப்படின்னா தம் ஃபிங்கர்லேருந்து ஸ்மால் ஃபிங்கர் வரைக்கும் இருக்கிற லென்த்தை தான் வந்து ஹேண்ட்ஸ் பம்ப்னு சொல்லுவோம். இப்போ திரும்ப இங்கேருந்து தம் ஃபிங்கர் வச்சு இப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து ஸ்மால் ஃபிங்கர் வரைக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட் வருது, இதுதான் ஹேண்ட்ஸ் பம்ப்னு சொல்லுவோம்.
இப்போ ஆட்ஸ் ஓகே லெட் அஸ் ஆல்சோ நோட் டவுன் அவர் மெஷர்மெண்ட். இப்போ நம்ம மெஷர் பண்ணி ஒருத்தவங்களும் என்ன செய்வோம், நம்மளோட மெஷர்மெண்ட்டை எழுதுவோம் அப்படின்னு சொல்லுதாங்க. நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஹேண்ட்ஸ் பம்ப்ஸ் எவ்வளோ மெஷர் பண்ணியிருந்தா அப்படின்னா ஸ்லைட்லி மோர் தென் 13 விட கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பத்மாவோடது 13 இருந்தது. தான்சேனோடது 13 விட கொஞ்சம் கம்மியாக இருந்தது. தீபாவோடது 13க்கும் 14க்கும் நடுவில் இருந்துச்சு. ஹர்தீப்போடது 14 இருந்துச்சு. மெஷர் பண்ணது ஒரே டேபிள் தான், ஆனால் மெஷர்மெண்ட் எப்படி இருக்குது, நிறைய வேரி ஆயிருக்கு. பத்மா சேஸ் the number of handsperm is different for all of us. So what we say about the length of the table. இப்போ நம்மளோட மெஷர்மெண்ட் ஒருத்தவங்களோட மெஷர்மெண்ட்டுமே வேரி ஆயிருக்கு. அப்போ இந்த டேபிளோட லென்த் எவ்வளோன்னு சொல்லி நம்ம எப்படி சொல்கிறது? பட் why should the number be different? ஹர்தீப் asked thoughtfully. ஏன் இந்த நம்பர் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹர்தீப் கேட்குறான். தான்சின் சேஸ் ஐ கேன் கெஸ் அவர் ஹேண்ட்ஸ்பம் ஆர் டிஃப்ரெண்ட் சைஸஸ். சொல்கிறான், நான் கெஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா நம்மளோட ஹேண்ட்ஸ்பம் எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது, அதனால தான் டேபிளோட மெஷர்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அனீஸ் கிவ்ஸ் அன் ஐடியா, லெட் அஸ் செக் திஸ். அனீஸ் ஒரு ஐடியா சொல்கிறான், அதை செக் பண்ணி பார்ப்போன்னு. So all 5 of them put their handspum along each other and arrive at the conclusion that the length of their handspum are different. இப்போ எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா கையை ஒன்று போல் வச்சு அவங்களோட ஹேண்ட்ஸ்பம்மை மெஷர் பண்ணி பார்க்குறாங்க. ஒருத்தவங்களோடதுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. Deepa says thoughtfully, no wonder people use scales and measuring taps. தீபா சொல்கிறா, இப்போ தான் புரியுது ஏன் பீப்புள் ஸ்கேலும் மெஷரிங் டேப்பும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. Deepa and her friends compare the length of the table with the length of their handspum. The length of the table is expressed in the terms of their handspums. Here the handspum used for measurement in example of a unit, and the length is expressed two parts, a number and a unit. For example, if a length of a table is found to be a 13 handspums, then 13 is the number, handspum is the unit selected for the மெஷர்மெண்ட். தீபாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஹேண்ட்ஸ்பம் எப்படி இருக்குது, டேபிளோட லென்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. இப்போது நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டு எழுதுகிறோம் அப்படின்னா அதை எப்படி தான் எழுதணும், 2 பார்ட்டாக தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா நம்பர் இருக்கணும், எவ்வளோ நீளம் இருக்குது, ஆர் எவ்வளோ ஹேண்ட்ஸ்பம் இருக்குது, ஆர் எவ்வளோ ஃபீட் இருக்குது அப்படிங்கிற நம்பர் இருக்கணும். செகண்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா யூனிட் இருக்கணும். இப்போ நம்ம ஹேண்ட்ஸ்பம் யூஸ் பண்ணியிருந்தா ஹேண்ட்ஸ்பம் எழுதணும், ஃபீட்டுன்னு யூஸ் பண்ணியிருந்தா ஃபீட்டுன்னு எழுதணும், மீட்டர் கிலோமீட்டர்னு எழுதியிருந்தால் மீட்டர் கிலோமீட்டர்னு கண்டிப்பாக எழுதியிருக்கணும். மேக்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ டேபிள் 13 ஹேண்ட்ஸ்பம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, ஸோ 13 இஸ் த நம்பர், ஹேண்ட்ஸ்பம் இஸ் த யூனிட். However, handspun and other similar units such as length of a hand, foot, fist or fingers differ from person to person. Thus, there is need for such a unit for which measurement of the same length made by different people do not differ. இவ்வளோ ஒரு பிளேஸையோ மெஷர் பண்ணணும் அப்படின்னா எப்படிலாம் மெஷர் பண்ணாங்க, ஹேண்ட்ஸ்பாமு, லென்த் ஆஃப் அ ஹேண்டு, ஃபுட் இதெல்லாம் வச்சு மெஷர் பண்ணாங்க. இது எப்படி இருந்தது, பர்சன் டு பர்சன் டிஃப்ரெண்ட் ஆச்சு. அதனால தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி, இப்போ ஒரு டேபிளோட லென்த் அப்படின்னா இவ்வளோ தான் இருக்கணும், யார் மெஷர் பண்ணாலும் எப்போ மெஷர் பண்ணாலும் அந்த டேபிளோட லென்த் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. A rich history of measurement system dating back to ancient times. Angula, finger width, multiple of angula, dansa and yojana are some of the unit mentioned in ancient Indian literature and used in measuring artifact, architecture and town planning. The angula is still used by traditional craft people like carpenters and tailors. Several objects with ruled marking with could be scale have been excavated from sites of the Harappan civilization. இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட்டை பற்றின நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா ஃபிங்கர் வித்தை தான் நம்ம ஆங்குலான்னு சொல்லுவோம். மல்டிபிள் ஆங்குலாவை எப்படி சொல்லுவாங்க, தனுஷா, யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது லிட்ரேச்சர். ஆன்சியன்ட் இந்தியன் லிட்ரேச்சர், இந்தியனோட நிறைய நூல்கள் இருந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்க இதெல்லாம் எல்லாத்தையுமே அவங்க எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆர்ட்ஃபேக்ட், ஆர்கிடெக்சர், டவுன் பிளானிங் இது எல்லாத்துக்காகவுமே யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே கார்பெண்டரும் டெய்லருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹரப்பன் சிவிலைசேஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரூல்டு மார்க்கிங் ஸ்கேலே அவங்க யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க.
ஸ்டாண்டர்ட் யூனிட் ஏன் வந்தது? ஒரே டேபிளில் நிறைய பேர் மெஷர் பண்ணும்போது அதோட மெஷர்மெண்ட் வந்து வேரி ஆகிட்டே இருக்குங்கிறதுனால ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. System of units evolved with time in different parts of the world. However, when people started traveling from one place to another, it created a lot of confusion. This led to the different countries coming together and adopting a set of standard units of measurement. The system of units now used in known as International System of Units or SI units. இப்போ நம்ம வந்து ஒரே ஏரியாவில் இருக்கோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறோம், ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்னா, நம்மலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட்டை தான் அவங்களும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ நிறைய மெஷர்மெண்ட்டில் வந்து நிறைய கன்ஃபியூஷன் வரும். அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா எஸ்ஐ யூனிட் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க. எஸ்ஐ யூனிட்னா என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். The SI unit of length is meter. Its symbol is m. A meter scale is shown in figure 5.2. 1 meter is divided into 100 equal division. Each division is called a centimeter. You may be familiar with the smaller part of the meter scale, typically 15 centimeter long, shown in figure 5.3. என்ன அப்படின்னா மீட்டர் ஸ்கேலு. இப்போ இங்கே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாமே என்ன அப்படின்னா மீட்டர்னு சொல்லுவோம். இந்த மீட்டருக்கு இடையில பாருங்கள் குட்டி குட்டியாக கோடு கொடுத்துருக்காங்களா, இதிலிருந்து இது வரைக்கும் எத்தனை லைன் இருக்கும் அப்படின்னா 10 லைன்ஸ் வந்து இருக்கும். இந்த 10 லைன்ஸ் எதை மீன் பண்ணுது அப்படின்னா சென்டிமீட்டரை மீன் பண்ணுது. மீட்டரை வந்து எவ்வளவா டிவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 100 ஈக்குவல் டிவிஷனாக வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. Carefully at the 15 centimeter scale. It has marking in centimeter from 0 to 15. The length of any section between two consecutive big marks, such as between 1 and 2 or between 5 and 6 in 1 centimeter. Observe these sections. Of 1 centimeter length are further divided into 10 equal parts. The length of one of these smaller part is called millimeter. 1 millimeter is the smallest value of a length that you can measure using this scale. 1 millimeter is equal to 1/10 of a centimeter. 1 millimeter equal to 0.1 centimeter. பென்சில் பாக்ஸ்லையுமே இந்த 15 சென்டிமீட்டர் ரூலர் ஸ்கேல் வந்து இருக்கும். இப்போ இந்த ரூலர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கிறத 1 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். இப்போ 7லேருந்து 8 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதையும் 1 சென்டிமீட்டர்னு தான் சொல்லுவோம். இப்போது 0லேருந்து 6 வரைக்கும் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம் 6 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். இப்போ இந்த சென்டிமீட்டருக்கு இடையில 10 லைன்ஸ் இருக்கா, இது என்ன அப்படின்னா மில்லிமீட்டர்னு சொல்லுவோம். அப்போ 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது எவ்வளோ சென்டிமீட்டராக இருக்கும் 1 சென்டிமீட்டராக இருக்கும். இப்போ அதே இது 1 மில்லிமீட்டர் அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும், 1 சென்டிமீட்டருக்கு எத்தனை மில்லிமீட்டர், ஸோ 10 மில்லிமீட்டர் இருக்கும். இங்கே 10 லைன்ஸ் இருக்குல்ல, ஸோ 10 மில்லிமீட்டர் இருக்கும். அப்போ இதை நம்ம எப்படி டிவைட் பண்ணுவோம், இங்கே 1 0 இருக்குது, அப்போ இங்கே வந்து டெசிமலில் மாற்றோம்னா என்ன செய்வோம், ஒரு பாயிண்ட் வைப்போமா, அப்போது 0.1 சென்டிமீட்டர். Later things we use larger unit called a kilometer, which is equal to 1000 meters, and for measuring smaller length we use units such as centimeter or millimeter. இப்போ நம்ம குட்டியான இடத்த வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா மீட்டர் சென்டிமீட்டர் வச்சு மெஷர் பண்ணிடுவோம். இப்போ இது கிலோமீட்டரு. இப்போ நம்மளோட ஊருன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஊர் வந்து எவ்வளோ மீட்டர் இருக்குதுன்னு பார்க்குறது கஷ்டம். ஸோ அதை என்ன செய்வோம் அப்படின்னா கிலோமீட்டர் டேப் வச்சு மெஷர் பண்ணுவோம். கிலோமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ மீட்டர் சேர்ந்தது ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர்ஸ், 1000 மீட்டர் சேர்ந்தது வந்து ஒரு கிலோமீட்டர். இப்போ ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர், ஒரு மீட்டர் சென்டிமீட்டர் அப்படின்னா 10 மில்லிமீட்டர். மெஷர் பண்ணுறதுல ஸ்மாலஸ்ட் யூனிட் எது, மில்லிமீட்டர். In some scales you might have noticed another scale marking. This scale marking is inches, where 1 inch equal to 2.54 centimeter. This unit such as inch and foot were used to measure length. This unit are still used by some people. இப்போது சில ஸ்கேலில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து சென்டிமீட்டரில் இருக்கும், இங்கே வந்து இப்படி மெஷர் பண்ணியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. இன்ச் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 இன்ச் அப்படிங்கிறது 2.54 சென்டிமீட்டர் வந்து இருக்கும். இப்போ முன்னாடி காலத்தில் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போவும் இதை என்ன செய்கிறாங்க, சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. யாரெல்லாம் யூஸ் பண்ணுறா, இன்ச் அப்படிங்கிறத டெய்லர் யூஸ் பண்ணுவாங்க, கார்பெண்டர் யூஸ் பண்ணுறாங்க.
Suppose we all measure the length of a table again, but this time using a meter scale, will our result still be different? இப்போ வந்து நம்ம மீட்டர் ஸ்கேலை வச்சு அதே டேபிளில் மெஷர் பண்ணுவோம். இப்போவும் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் ஆன்சர் வருமா? No, but we should first learn the correct way of using the scale to measure a length. எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக வராது, சேமாக தான் வரும். ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த மெஷரிங் டேப் ஆர் மெஷரிங் ஸ்கேலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். Correct way of measuring length. For measuring any length, we need an appropriate scale. For example, if you want to measure a length of your pencil, you may use 15 centimeter scale. Similarly, if the height of a room is to be measured, you may need to meter scale or a measuring tape. You cannot directly measure the girth of a tree or size of your chest using a meter scale. For such measurement, flexible measuring tape such as a tailor's tape is more suitable. இப்போ வந்து நம்ம லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்கேலை மட்டுமே வச்சு என்ன செய்ய முடியாது, மெஷர் பண்ண முடியாது. இப்போ நம்மளோட பென்சிலை வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த 15 சென்டிமீட்டர் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணிடலாம். இப்போ நம்ம லென்த்தை வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் பெரிய ஸ்கேல் தேவை. அப்போது மீட்டர் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணலாம். ஆனால் ட்ரீன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ட்ரீயோட வித்து வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் மீட்டர் ஸ்கேல் வச்சு என்ன செய்ய முடியாது, மெஷர் பண்ண முடியாது. அப்போ அதுக்கெல்லாம் என்ன தேவை, ஒரு ஃப்ளெக்சிபிள் மெஷரிங் டேப்பு வந்து தேவை. இப்போ நம்மளோட பாடி பார்ட்ஸ் செஸ்ட்டையும் வந்து நம்ம மீட்டர் ஸ்கேலால் மெஷர் பண்ண முடியாது. அதுக்கும் நமக்கு என்ன தேவை, ஃப்ளெக்சிபிள் மெஷரிங் டேப் வந்து தேவை. அதை யார் வச்சுருக்கா, டெய்லர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெஷரிங் லென்த் வி நீட் டு டேக் கேர் ஆஃப் சம் பாயிண்ட். இப்போ நம்ம மெஷர் பண்ணும்போது சில பாயிண்ட் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். என்னென்ன பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கணும், வாட் இஸ் த கரெக்ட் வே டு பிளேஸ் த ஸ்கேலு. இப்போ வந்து ஒரு ஸ்கேலை வந்து நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணணும், பிளேஸ் ஸ்கேல் இன் கான்டாக்ட் வித் ஆப்ஜெக்ட் அலாங் இட்ஸ் லென்த் ஆஸ் சோன் இன் ஃபிகர் 5.4. எதை வந்து மெஷர் பண்ண போகிறோமோ ஃபர்ஸ்ட் ஸ்கேலை என்ன செய்யணும், கரெக்டாக வைக்கணும், நேராக வைக்கணும். இந்த மாதிரி கிராஸாக வச்சா மெஷர்மெண்ட் என்ன செய்யாது, கரெக்டாக வராது. வாட் இஸ் த கரெக்ட் பொசிஷன் ஆஃப் த ஐ வைல் ரீடிங் த ஸ்கேல். இப்போ ஒரு பொருளை வந்து மெஷர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த திங்ஸை வந்து மெஷர் பண்ணும்போது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதும் மெஷர்மெண்ட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ட்ரையிங் டு மெஷர் த லென்த் ஆஃப் அ பென்சில் பை அலைனிங் இட் வித் அ ஸ்கேல், த பொசிஷன் ஆஃப் யுவர் ஐ சுட் பி டைரக்ட்லி அபவ் த டிப் ஆஃப் த பென்சில். இப்போ இந்த ஸ்கேலை வச்சு நம்ம பென்சிலை வந்து மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட கண் வந்து கரெக்டாக இந்த டிப்பு இருக்குல்ல, இந்த டிப்புக்கு நேராக தான் இருக்கணும். இப்படி கிராஸாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும், ராங்காக இருக்கும். கண்ணை நேராக வச்சு தான் பார்க்கணும். How to measure the length of the end of the scale or broken. இப்போ நம்மளோட ஸ்கேலோட எண்டு வந்து ப்ரோக் ஆகிருக்கு, உடஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது. இஃப் த எண்ட் ஆஃப் த ஸ்கேல் ஆர் broken or the zero marking is not clear, it can still be used for measurement. With such a scale, use any other full mark of the scale, say 1.0 centimeter. Then you must subtract the reading of this mark for the reading on the other end. For example, in figure 5.6, reading at one end is 1.0 centimeter and at the other end is 10.4 centimeter. Therefore, the length of the object is 10.4 minus 1.0 equal to 9.4 centimeter. இப்போ நம்மளோட ஸ்கேல் வந்து இந்த மாதிரி ப்ரோக் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம எப்போதுமே மெஷர் பண்ணுறது எப்படி தான் மெஷர் பண்ணணும், 0லேருந்து தான் மெஷர் பண்ணுவோம் இல்லையா. இப்போ 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம 1 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அந்த 0 வந்து பிரேக் ஆகிருக்கு. அப்படி பிரேக் ஆகி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 1லேருந்து நம்ம வந்து மெஷர் பண்ண ஆரம்பிக்கணும். மெஷர் பண்ண ஆரம்பிச்சுட்டு இங்கே எவ்வளோ இருக்கோ, இங்கே வந்து எவ்வளோ ப்ரோக் ஆகிருக்கு, 1 சென்டிமீட்டர் ப்ரோக் ஆகிருக்கு. அப்போ இதில் இருந்து நம்ம அந்த 1 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், மெஷர்மெண்ட் கிடச்சிரும். Visually challenged students measure length. They use scale with raised marking that can be felt by touching them. இப்போ கண்ணு தெரியாதவங்கலாம் எப்படி வந்து ஸ்கேலை வந்து மெஷர் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஸ்கேல் இருக்கும். ஸ்கேலில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டாட்டாக இருக்கும். இந்த டாட் வச்சு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் பிரெய்லி லெட்டர்ஸ் வந்து எங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே ஸ்டேஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ட்ரெயினோட சீட்லேயுமே இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக கொஞ்சம் இருக்கும். இதை தடவி பார்த்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களோட நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க.
Activity 5.1, let us measure. Select some object around you such as home, a pen, a pencil, and eraser to measure their length. இப்போ நம்ம ஹோம்பு, சீப்பு, பென்னு, பென்சிலு, எரேசர் இது எல்லாத்தையும் எடுத்து இதை என்ன செய்ய போகிறோம், இதோட மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ண போகிறோம். மெஷர் their length 1 by 1 using a meter scale and note down the measurement in 5.2. இப்போ இந்த டேபிளில் அதோட மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் எழுதணும். While writing the length, do not forget to write unit also. Thus, your result will consist of two parts. One part is a number and other part is a unit of measurement. இப்போ நம்ம ஒரு மெஷர்மெண்ட் வந்து எழுத போகிறோம் அப்படின்னா அதில் வந்து எத்தனை பார்ட் இருக்கணும், 2 பார்ட் இருக்கணும். அதோட நம்பர்ஸ் ஒன்று, இன்னொன்று அதோட யூனிட்டு. இதை வந்து எழுத மறந்துடக்கூடாது. ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னா த யூனிட் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்படி மெஷர் பண்ணியிருக்கீங்க, மெஷர்மெண்ட் வச்சு மெஷர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த யூனிட் போட்டால் தான் தெரியும். ஸோ தட் யூனிட் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். Some of your friends in the class would have measured the length of the same object. Compare the length measured by you with that of your friends. Or the measured length the same or slightly different? If not the same, discuss the possible reason for the differences. இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட கிளாஸ்மேட் எல்லாருமே மெஷர் பண்ணுங்கள். மெஷர் பண்ணும்போது சேமாக வந்துச்சுன்னா ஓகே, சப்போஸ் சேமாக வரலன்னா ஏன் சேமாக வரல, அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்க சொல்கிறாங்க. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எழுத சொல்கிறாங்க. Unit of length such as kilometer, meter, centimeter and millimeter begin with a lowercase letter except at the beginning of the sentence. Their symbols kilometer, meter, centimeter and millimeter also written in lowercase and are never followed by s for the plural. Note that full stop is not written after the symbol except at the end of a sentence. While writing the length, always leave a space between the number and the unit. இதை வந்து எப்படிலாம் மெஷர் பண்ணுறோம், கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம்ல. இப்போ 16 கிலோமீட்டர் அப்படின்னா இந்த கிலோமீட்டர் அப்படிங்கிறத எப்படி தான் எழுதணும், லோயர் கேஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். இப்போ ஒரு சென்டரோட பிகினிங்கில் வருது அப்படின்னா அப்போ நம்ம கிலோமீட்டர் வந்து கேபிட்டல் லெட்டரில் போட்டுக்கலாம். ஆனால் இந்த சிம்பிளை வந்து எழுதும்போது எப்படி தான் எழுதணும், KMM அப்படிங்கிறத ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். அது மட்டும் இல்லாமல் இதை எழுதும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்போ 1 கிலோமீட்டர்னா KMனு போடுதோம், 2 கிலோமீட்டர்னா இது வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது, அப்போ கிலோமீட்டர்ஸ்னு போடுதோம் அப்படின்னு எஸ் என்ன செஞ்சிடக்கூடாது, போட்டுறக்கூடாது. சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, மெஷர்மெண்ட்டுன்னு வந்துட்டால் அதோட யூனிட் மட்டும்தான் போடணும், எஸ் வந்து போடக்கூடாது. அதே மாதிரி இதை வந்து ஃபுல் ஸ்டாப்பும் நம்ம வைக்கக்கூடாது. இப்போ 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது. இப்போ ஒரு சென்டென்ஸோட லாஸ்ட்டில் வருது அப்படின்னா அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு டைம் இந்த யூனிட் எழுதும்போது என்ன செய்யக்கூடாது, ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது. மெஷரிங் த லென்த் ஆஃப் அ கர்வ்டு லைனு. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வந்து எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஒரு கர்வ்டு லைனாக இருந்துச்சுன்னா அதை எப்படி மெஷர் பண்ணுறது. அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஃபிக்ஸ்டு எலக்ட்ரிக் ஸ்ட்ரிங் லைட் ஆன் த ஆர்ச்சஸ் ஆஃப் த வரண்டா ஃபார் their house as shown in figure 5.7 for a celebration at home. How would they have measured the required length of a string light? இப்போ அனீஸ் வந்து அவங்களோட வீடை வந்து டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட வராந்தால இப்படி ஒரு கர்வ்டு டிசைன் வந்து இருக்குது. இதுக்கான லைன் செட்டிங் வந்து பண்ண போகிறாங்க. இதை எப்படி மெஷர் பண்ணுறது? In case of curved line, measurement can be made with the help of flexible measuring tape or by using a thread as shown in figure 5.8. இப்போ இந்த மாதிரி கர்வ்ட் லைன் வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா மெஷரிங் டேப், ஃப்ளெக்சிபிள் மெஷரிங் டேப் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவோம். எப்படி இந்த த்ரெட்டை வந்து கரெக்டாக அந்த கர்வில் வந்து அளந்துட்டே வருவாங்க. The thread can be them as straightened and its length can be measured using a meter scale. இந்த த்ரெட்டை வந்து இப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு அது எவ்வளோ லென்த் இருக்கோ அதை வந்து மெஷர் பண்ணுவாங்க. இதோட இந்த பார்ட்டு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.